டக்குன்னு ஒரு டிப் முருங்கைக்கீரையோட மருத்துவ பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வைட்டமின் ஏ, பி2, பி6, தயமின், ரைபோஃப்ளவின், மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், ஜிங்க், அயன் கண்டென்ட், ஃபோலேட்டு கிட்டத்தட்ட 18 விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இது சூப்பர் ஃபுட்னே சொல்லுவோம். காரணம் இதில் வந்து கியூரிசிட்டின்ற ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை வந்து நல்லாவே கம்மி பண்ணும். குளோரோஜெனிசிக் ஆசிட்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதுனால சாப்பிட்டதுக்கப்புறம் ரத்தத்தில் வந்து சக்கரை அளவை ஏற்றாமல் பார்த்துக்கும். நிறைய ஹியூமன் ஸ்டடீஸில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே கம்மி பண்ணுது. இதை தவிர்த்து நிறைய அனிமல் ஸ்டடீஸில் வந்து இதில் வந்து முக்கியமாக ஐசோதயோசைனேட்ஸ்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதுனால இது வந்து டயபெட்டிஸை நல்லாவே வந்து பெட்டராக மேனேஜ் பண்ணுது. அதுமாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபோலேட் கண்டென்ட் இருக்கிறதுனால மெமரி பவர் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்து நம்ம நரம்புகளை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அயன் வந்து இருக்கிறதுனால இந்த ஹீமோக்ளோபின் பிரச்சனை, அனிமியா போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுத்து நிறுத்தும். இதில் வந்து சொலிபிள் அண்ட் இன்சொலிபிள் ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால ஜீரண மண்டலத்தில் நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். இதனால ஏதாவது ஒரு அலர்ஜி ஒவ்வாமை இருந்துச்சுன்னா உங்கள் மருத்துவரோட ஆலோசனைப்படி கேட்டு எடுத்துக்கங்க. யூஸ்வலாக தயிர் கூட சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நைட் டைமில் இதை எடுத்துக்காதீங்க. ஆரோக்கியமான